வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் ராவில் நடந்த ஒரு சில மூமெண்ட்டை பற்றியும் ஒரு சில நியூஸை பற்றியும் வீடியோவை பார்க்க போகிறோம். ராக்குடைய பேரை WWE பற்றினா ரெசல்மேனியாக்கு அப்புறமா எந்த விதமான பேப்பர்லையும் யூஸ் பண்ணலை. ஆக்சுவலி ரெசல்மேனியாவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சோலை என்கிட்ட தந்துடு, நீ ஏன் கூட சேர்ந்துரு, என்னுடைய சாம்பியனாரு அப்படிங்கிற மாதிரி ராக்கு வந்து கோடி ரோட்ஸை பார்த்து கேட்க கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணலை. கோடி ரோட்ஸ்க்கும் ராக்குத்துக்கு தான் ஆக்சுவலி ரியல் ஸ்டோரி லைனே. ஜான்சனாவை இடையில போட்டு சாம்பியன் ஆக்கிட்டு கடைசியில் ராக்குக்கான அந்த மதிப்பை கொடுக்காம விட்டுட்டாங்க. எதுக்கு ராக் இந்த ஸ்டோரினுக்கு வந்தார், எதுக்கு கோடி ரோட்ஸோடைய சோலை கேட்டார், எதுவுமே தெரில. கடைசியில் ஜான்சனாவுடைய ஹில்டனுக்கு ஒரு ஹிண்டிங்காக தான் ராக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. அண்ட் அடுத்த வருடம் ரெசல்மேனியா வந்து எப்போ நடக்கும், எந்த டேட்டு எல்லாத்தையுமே ராக்கு தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ அதுவும் டோட்டலி சேஞ்சாக இருக்குது. நியூ ஒர்லாடாவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ரெசல்மேனியா நடக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நியூ ஒர்லாடாவில் நிறைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம பெரிதும் எதிர்பார்த்த ராக் விசஸ் ஜான்சனா நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியா வந்து நடக்கும், நியூ ஒர்லாடாவில் ராக்குக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்சை நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு. பட் ஆனால் அது எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் இன்று நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பல நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் ராக்கோடைய ஸ்டோரியில்னு கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ஜான்சனாவை நேருக்கு நேர் சந்திச்சது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவை அடித்து போட்டுட்டு ஜான்சனாவுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்திங்கன்னா தூக்கி காட்டி கெத்து காட்டியிருந்தார். நீண்ட நாளுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் போயிருக்குது. என்ன இப்போ உண்மையான சாம்பியன் ஜான்சினா, ரியல் சாம்பியன் இஸ் சீனா. அண்ட் அவருக்கு எதிரியாக இருக்கிற ஜே ஊசோ பாருங்கள், அவரும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அஃபிஷியலி வந்து தான் வந்து பீப்புள் சாம்பியனாகவும் இல்லை அண்ட் ராக்குடைய சாம்பியனாகவும் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக நான் ஃபைனல் பாஸோடைய சாம்பியனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணாத ரியல் சாம்பியன். ஸோ ஃபைனல் பாஸை பற்றி மீண்டும் பார்த்திங்கன்னா தப்பாக பேசியிருக்காரு. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராக்குடைய ஸ்டோரியில் இன்வால்மெண்ட் ஆகிறாரு. மேபி WWE பார்த்திங்கன்னா ராக்கிட்ட ஏதாவது கால் ஷீட்டு வாங்கி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து மீண்டும் ராக்கை பற்றி பேசுகிறாரு. இது அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா தேவைப்படும் போது ஜான்சனா கூட ஸ்டோரிலைன் போகும்போது கூட ராக்கோடைய பேர் தேவைப்பட்டது, அப்போ கூட யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. மேபி அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா ராக்கை வச்சு எதாவது பிளான் பண்ணலாமா, ராக்குக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான அந்த மேட்சை நடத்தலாமா அப்படிங்கிற திட்டவட்டத்தில் WWE இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி WWE பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்கில் ஒரு டாக் டீம் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஹைப்பை நல்லாவே இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இது கடைசி நேரத்தில் புக்கிங் பண்ண மேட்ச்சு. இன்னும் மணி இந்த பேங்குக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் இவங்க 4 பேருக்கு வச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த வாரம் வச்சுருக்காங்க போல இருக்குது. நீண்ட நாளுக்கு அப்புறமா பியாங்கா பெல்லர் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி பியாங்கா பெல்லரை வச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு அனுப்பிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு ஃபிங்கர் வந்து ஜாயின் ஆகலையா, ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத அஃபிஷியலி அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பியாங்கா பெல்லர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெயட்கார்கள் கூடயும் நியோமியும் கூடயும் ஒரு ஸ்டோரி லைன் போகிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ஜெயக்காரருக்கும் நியோமிக்கும் சிங்கிளாக ஸ்டோரி போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எமோஷ்னலி பார்த்திங்கன்னா நியோமிக்கும் பியாங்கா பெல்லருக்கும் அந்த ஸ்டோரியோடைய டெவலப்மெண்ட் அதிகமாக கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இதில் வந்து நியோமி கண் கலங்கி இது பியாங்கா பெல்லருக்கு அகேன்ஸ்டாக திரும்பின விஷயம்லாம் செம. அண்ட் அதே மாதிரி ஜெயட்கார்கள் ரிங்குக்கு வந்து நியோமி அடித்து போட்டுட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா ஜெயட்கார்கள் அண்ட் பியாங்கா பெல்லர் நேருக்கு நேர் பார்த்த அந்த தருணமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. WWE பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 அப்கமிங் ஸ்டோரியை ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஒன்று நியோமி வெர்சஸ் பியாங்கா பெல்லருக்கான ஸ்டோரி, அடுத்தது ஜெயட்கார்கள் வெர்சஸ் பியாங்கா பெல்லருக்கான ஸ்டோரி. இந்த 2 ஸ்டோரிக்கான ஹிந்திங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கொடுத்துருக்காங்க. பியாங்கா பெல்லர் தற்போதைக்கு இன்ஜூரியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மேட்சை கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஜேசி மேட்ருக்கும் ஆட்டுறதுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஜாக் ஆஃப் ஹார்ட்டு வரல. உங்கள் மேட்ச்சில் தலையிடாதீங்க, என் மேட்ச்சில் நான் வரமாட்டேன். அதாவது ஜேசி மேட்ரோ மேட்ச் இருக்கும்போது ஜாக் ஆஃப் ஹார்ட் வரமாட்டார். ஜாக் ஆஃப் ஹார்ட் மேட்ச்சில் ஜேசி மேட்ரோ வரக்கூடாது, சோலோ சிக்கா வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. இதை இவங்களே போட்டு வச்சுக்கிட்டானுங்க. பட் ஆனால் ஆல் ட்ரூத்தை வீழ்த்தின
ஜேசி மேட்ரோ அப்போது ஜாக் ஆஃப் ஹார்ட் வரல. ஆனால் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுடைய மேட்ச்சில் சொல்லு பேச்சை கேட்காம சோலோ சிக்காவும் சரி ஜேசி மேட்ரோவும் வந்திருப்பாங்க. இதனால் இன்றைக்கி மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச்சில் ஜேக் ஆஃப் ஹார்ட்டு தோத்துட்டார். எது எப்படியோ மறைமுக காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாக் ஆஃப் ஹார்ட்டு தோக்குறதுக்கு சோலோ சிக்காவா அண்ட் ஜேசி மேட்ரோ ஒரு காரணமாயிட்டாங்க. இதனால் செம கடுப்பாகி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரணகலமே பண்ணியிருக்காரு. நான் அடித்து சொல்கிறேங்க, சம்மர் ஸ்லாமில் எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கும் சோலோ சிக்காவுக்குமான மேட்சுக்கான பில்டப்பை தான் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் ஸ்டேஜில் அப்படி அடிச்சுக்கப்பட்டு இதுக்கப்புறமா நீ ஏன் பின்னாடி வராத, நானும் உன் பின்னாடி வரமாட்டேன், நான் தனி நீ தனி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஆஃப் ஹார்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஜாக் ஆஃப் ஹார்ட்டு சொல்லிட்டு போனாலும் சோலோ சிக்காவாக விட மாதிரி தெரில. ஜாக் ஆஃப் ஹார்ட்டு பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டோரிக்கான டெவலப்பிங்கை முடித்து ஒரு மேட்ச் வச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கும் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்குமான ஸ்டோரி இழுத்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஜனவரிலேருந்து இழுத்துட்டே இருக்கிறாங்க. எப்போ தான் மேட்ச் வைப்பாங்கன்னு தெரில. கூடிய சீக்கிரம் வச்சா நல்லா தான் இருக்கும். போன வாரம் அங்கிள் அவுடி ரிட்டர்ன் ஆகி ஸ்ட்ரீட் பாஃபிஸையும் சரி மோட்டார் சிட்டி மிஷின் கன்னு டிஐஒய் எல்லா விதமான டாக்டிங் டிவிஷனையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்மாக்டவுன் ராஸ்டர் எல்லாருமே வச்சுருந்தாங்க. அதாவது டாக்டிங் டிவிஷனில் இருக்கிற எக்ஸியானாக இருக்கட்டும், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டிஐஒய் டீமாக இருக்கட்டும், மோட்டார் சிட்டி மிஷின் கன்னு, இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரீட் பாஃபிஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் பற்றியும் போன வாரம் அங்கிள் ஹவுடி டீம் அட்டாக் பண்ணதை பற்றியும் பேசியிருந்தாங்க. இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி டீம் வந்து டாக்டிங் டைட்டில் பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் மேட்ச் ஷேர் பண்ணுறோம்லே சொல்லிட்டாங்க எங்களுக்கு தேவையான ஒன்று வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஸ்ட்ரீட் பாஃபிஸ் இருக்கிற டாக்டிங் சாம்பியன்ஷிப் தான் நினைக்கிறேன். அங்கிள் ஹவுடி, நான் உன்னை என்னமோ நினச்சையா, கடைசியில் நீ டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுற பற்றியா? அந்த பிரைவேட் வந்தான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுனா சித்ரான்ஸை பொழந்தான் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டான். ஆனால் நீனு டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்காக போராடிட்டு இருக்கியா? ஐயோ, ஒன்றும் சொல்லதுக்கு வழி இல்லை. கடைசியில் அந்த பில்டப்புக்கு ஒரு சாங்கை மட்டும் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கிள் ஹவுடி டீமில் அந்த சாங்கு மட்டும்தாங்க கெத்து, மற்றபடி எல்லாமே வெத்து தான். அங்கிள் ஹவுடி டீமை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ட் ஆலர்ஸ் வந்து உண்மையான முடியை வச்சா கூட பரவாயில்ல, அங்கிள் ஹவுடி மாஸ்க்கு கூடயே ஒரு முடி வச்சுருக்காருல்ல, அதை வச்சு தான் அவரை பார்க்க முடிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் யாரை டாக்டிங் சாம்பியன் ஆக்கலாம்? ஏரிக் ரோவனையும் ஜோ கிரேசியையும் ஆக்கலாம். நல்லா இருக்கும்ல? நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டா டெக்ஸ்டர் லூமிஸையும் ஜோ கிரேசியும் ஆக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஏரிக் ரோவன் வந்து 2 டைம் WWE டாக்டிங் சாம்பியன். அவர் ஆக்கிறதுக்கு பதிலாக இவங்களை ஆக்கினா நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி டேமியன் ப்ரீஸ் அஃபிஷியலி சொல்லிட்டாரு, நான் அடுத்த கட்டமாக யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நோக்கி தான் போக போகிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுவை பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்த்து மணி இந்த பேங்க் ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது மணி இந்த பேங்க்குக்கு அப்புறமா நான் தான் வந்து உன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் அப்படிங்கிறத நம்ம டேமியன் ப்ரீஸ் வந்து சொல்லிட்டாரு. ஆல்ரெடி டேமியன் ப்ரீஸ் வந்து முன்னாள் யுனைடெட் சாம்பியன் தாங்க. இதுக்கு முன்னாடி WWEல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அப்போவும் அவர் ஃபேஸ் 10 கேரக்டரில் தான் இருந்தார். ஸோ அந்த டைட்டில் தோற்றதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட்டில் சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு தனி கதை. ஸோ ஆக்சுவலி அந்த டைமில் அவர் டைட்டில் தோற்றதே பார்த்தீங்கன்னா ஃபின் பலர்கிட்ட தான். அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் காய்ஸ், ஃபைனலி இன்றைக்கி மணி இந்த பேங்க் குவாலிஃபையில் ஆந்த்ராடே குவாலிஃபை இருக்கார். ஆந்த்ராடே மணி இந்த பேங்கில் குவாலிஃபை ஆகிற 3வது மேட்ச் இது. 3வது மேட்ச்சில் 2 மேட்ச்சில் இது வரைக்கும் தோற்று தான் போயிருக்காரு. லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்கில் இருந்தார். இந்த வருஷம் மணி இந்த பேங்கில் இருக்கார். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கண்டிப்பாக மணி இந்த பேங்கில் இருக்கணும். அந்த வகையில் ஆண்ட்ராய்டுக்கு இன்றைக்கி ஒரு ஹெட்ஸ்அப் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்குது. கண்டிப்பாக பாராட்டத்தகுந்த விஷயந்தான். ஆண்ட்ராய்டே இந்த வருடம் மணி இந்த பேங்கில் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரு, எப்படிலாம் சண்டை போட போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இவரை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 7 ஆப்போனண்ட்டும் இருக்கிறாங்க. அதையும் நம்ம நோட் பண்ணணும்.